ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இது தமிழகத்தை நோக்கி நகர்வதால் மே 20ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் கனமழை தொடரும். இன்று கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை ஆகிய 5 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 19ஆம் தேதி கோயம்புத்தூர் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, திருச்சியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. 20ஆம் தேதி கோயம்புத்தூர் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இது தவிர அரபிக்கடலில் 22ஆம் தேதி ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மத்திய கிழக்கு அரபிக்கடல் மற்றும் கர்நாடகாவை ஒட்டிய கடலோர பகுதியில் உருவாகும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்தடுத்த நாட்களில் அதன் அடுத்த பரிணாமத்தை அடையும். இது புயலாக மாறுமா என்பது குறித்த தகவல் இன்னும் வெளியாகவில்லை. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவா உள்ளிட்ட அரபிக்கடலை ஒட்டியுள்ள பகுதிகளில் இதன் தாக்கம் இருக்கும்.